செய்து பழைய பாடியை கிறிஸ்துவோடு ஆதாம் பாடியை அடக்கம் பண்ண செய்து கிறிஸ்துவோட புது பாடியை நமக்கு புது லைஃப் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கிறிஸ்துவின் ஆவியானது அந்த பாடியானது சிறு குழந்தை போல நியூ பார்ன் பேபியாக புது பார்ன் லைஃபை அங்கே கொண்டு வந்து காட்டுகிறது. மூன்றாவது, அந்த பார்ன் பேபிக்கு நல்ல பழைய ஆதார ட்ரெஸ் கொடுக்காம ரெண்டாவது இயேசு வீட்டருடைய வல்லமையுடைய ஆவியுடைய அந்த நீதியின் பசுக்குரிய புதிய மனுஷன் ட்ரெஸ்ஸை கொடுக்குது. நாலாவது, அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி கொடுக்கும், மனக்கண்ணில் கொடுக்குது. தேவனை பற்றி அறிவும் கிறிஸ்து வீட்டில் வல்லமையோட வல்லமையானது தேவனை பற்றி அறிவும் பசுத பங்கை மகிமை ஐஸ்வர்யத்தின் கண்டறியும் நல்ல நம்பிக்கை கொடுக்க முடியாது. கிறிஸ்து வீட்டில் வல்லமை தருது, புதிய கோப்பை தருது. நாலாவது, அவனை அழைத்த அழைப்பில் லெக்கில் கிறிஸ்து வீட்டில் வல்லமையை கொண்டு போய் சேர்க்க. இப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துனால இயேசு வீட்டில் வல்லமையினால அழைக்கப்பட்டு அவன் பாடி புதுப்பிக்கப்பட்டு நியூ பார்ன் பேபியா ஆகி புது ட்ரெஸ்ஸை தரிக்கப்பட்டு நல்ல ஆக்டிவிட்டி அவன் காண்பித்து லக்கை அடைந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து வீட்டினுடைய முழுமையான ஒரு கன்சிக்யூட்டிவ் ப்ராசஸ். ஹல்லேலூயா. இதை லைப்ரரி மாதிரி திருப்பி போட்டு கேட்டு பாருங்க, அவங்க என்னைக்கு யூஸ் ஆகும். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் அப்படி நம்ம செயல்படுத்துறாங்க. நமக்கு வச்சிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன் கர்த்தர் கொண்டு போவார்.